எப்படி விட முடியும்? அம்மா சொன்னதை கேக்குறப்போ என்னாலே தாங்கிக்க முடியல. அம்மாக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா நீ? எனக்கும் புரியுதுக்கா. ஆனா அப்ப இருந்த டென்ஷன்ல இது நடந்துருச்சு. இது அப்படியே விட்டுருங்களேன். என்ன சமாதானப்படுத்த பாக்காத மயிலு. இந்த கோபம் நியாயமா உனக்கு வந்திருக்கணும். நீ அப்பவே அந்த ஆள்கிட்ட நீங்க என்ன எப்படி அடிக்கலாம்னு கேட்டு இருந்திருக்கணும். நீ ஏன் அங்க அமைதியா இருந்தா எனக்கு புரியல. வேலைன்னு வந்த இடத்துல நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாதுமா. ஏண்டி நடந்துக்க முடியாது? ஏன் நடந்துக்க முடியாது? நீ எதிர்த்து பேசினா என்ன செஞ்சிருவார் அவரு? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த வேலையை விட்டு தூக்குவாரா? தூக்குட்டண்டி. நீயே இந்த வேலையை தூக்கி போட்டு வந்துரு. இப்படி கண்டவன் கிட்ட அடி வாங்கி நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்துதான் நீ வேலை செய்யணும்னா அந்த வேலையே வேண்டாம். நாலு வீட்டுல 10 பாத்திரம் கழுவி கூட நான் இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன். என் பொண்ணு இப்படி அவமானப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர பணத்துல நான் சோறு தின்னா நல்ல மனுஷியா? இல்ல அந்த சோறிய உடம்புல ஒட்டுமா? அம்மா, உன் ஆதங்கம் கோவம் எல்லாமே எனக்கு புரியுதுமா. எனக்கும் அந்த வருத்தமும் கோவமும் இருக்கு. ஆனா நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு டென்ஷனான சூழ்நிலையில நம்மள மீறி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நான் கூட கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆள அடிச்சிருக்கேன். அத்தனை பேர் முன்னால எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கலையேதான் சார் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாரு. கொடை பிடிக்க கூடாதுன்றது என்னோட தன்மான பிரச்சனைனா அவரோட வார்த்தையை கேட்காதது அவரோட தன்மான பிரச்சனைமா. அதனாலதான் அவர் இன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி நிறுத்தமையில நீ அந்த ஆளுக்காக வரைஞ்சு கட்டிட்டு பேசுறது எனக்கு இது எரிச்சலா இருக்கு. அந்த மேல திடீர்னு உனக்கு எனக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் வந்துச்சு. பாரு, அந்த ஆள் ஒரு சுயநலவாதி. தான் சந்தோஷத்துக்காக தனக்கு நல்லது நடக்கணும்னு அந்த ஆள் என்ன வேணா செய்வாரு. என்கவுண்டர்ல அந்த ரவுடிங்களை சுட்டு கொண்டது உன்னை காப்பாத்துறதுக்காக இல்ல. அதுக்கு பின்னால இருக்கிறது அவரோட சுயநலம் மட்டும்தான். அவர் மாறிட்டாரு, திரும்பிட்டாருன்னு கண்மூடித்தனமா தயவு செஞ்சு அந்த ஆளை நம்பாத. அப்படி நம்பினு வையே, இதை விட நீ மோசமா அவமானப்பட்டு நிப்ப. இத பாரு, உனக்கும் சரி அந்த ஆளுக்கும் சரி, இதுதான் கடைசி. இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வேணும்னே அப்படி செய்யலடா. முதல்ல நீ அழுவும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நீ தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பலிக்குதுடா. நீ அழுகிறதுக்கு நானே காரணம்னு நினைக்கும் போது உயிரே போற மாதிரி இருக்கு. அந்த படுவாவி மயில் வாகன நான் உன் அப்பங்கிறது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான்டா தங்கம். அது மட்டும் உண்மைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையன், எனக்கு தெரியாமே உன்னை கொல்றதுக்கு அவன் குறி வைக்க ஆரம்பிச்சிருவான்டா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிட்டுண்டா. அதனாலதான் அவன் சந்தேகத்தை உடைக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை பேர் முன்னால நான் உன்னை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. மடி, நான் செஞ்ச இந்த காரியத்தினால நீ வெளியில அழுகுறன்னா நான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறம்மா. தங்கமே, நீயும் நானும் இந்த சித்திரவதையை இப்படியே அனுபவிக்கிறதுக்கு பதிலா அவனை ஒரு அடியா கொண்டு போட்டு போயிடலான்னு தோணுது தங்கம். அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் கனவு, ஆசை, லட்சியம் இதெல்லாம் முழுசா முடிக்க முடியாம போயிடும்ல. அது மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசையும் இருக்கு. பிறந்ததுமே உன்னை கொல்ல சொன்னவனே நான் தான். அப்படிப்பட்ட இந்த படுபாவிய இந்த ஊர் அறிய எல்லார் முன்னாடியும் அப்பான்னு நீ கூப்பிடுவ. அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு பெரிய பேராசை இருக்குமா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்போது நான் உன் பக்கத்துல இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை நான் ரசிப்பேன்ல, அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்திருக்கேன்.
நேத்து நடந்ததை நினைச்சா எனக்கு மனசே ஆறல மயிலு. சார் உன்னை அடிச்சதை என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு ரொம்ப வருத்தம் மயிலு. உன் மேல தப்பு இருந்துச்சுன்னா தனியால கூட்டிட்டு போய் சொல்லிருக்கணும். அத்தனை பேர் முன்னாடி உன்னை அடிச்சது ரொம்ப தப்பு மயிலு. துரோகிகளே, அங்க என்ன சதி மாநாடு நடக்குது? அடுத்தது யார கவுக்க பிளானு? நீங்க பண்ணதுக்கு உங்களை அடிக்காம கொஞ்சுவாங்களா? எக்ஸ் மினிஸ்டர் சொல்றப்பவே புதுமணி கேட்டிருக்கணும். மேலதிகாரிங்கிற முறையில ஆண்டவருடைய ஆர்டருக்காவது மரியாதை கொடுத்திருக்கணும். நான் எதையுமே மதிக்க மாட்டேன்னு திமிரெடுத்து போய் நின்னா அடிதான் விழுகும். சார், அவ ஒண்ணு திமிர் எடுத்து போயலாம் இல்ல, நியாயத்துக்காக நின்னா. சார் தான் அதை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டாரு. ஓ, நீங்க ரெக்கமெண்டேஷன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் வருவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே உன் கருத்தை பதிவு பண்ணுமா? எனக்கு எதுக்கு சார் வம்பு? நான் மட்டும் தான் இங்க இருக்கறதால என் ஆதங்கத்தை சொன்னேன். நீங்க சார் கிட்ட என்ன கோத்து விட்டுறாதீங்க. அவர்கிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் பேசவே முடியாது. போட்டு கொடுக்கறது கோத்து விடுறதெல்லாம் உன் வேலை. அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மூச்சு புடிச்சு தம் கட்டி பேசிட்டு இருக்க? வாங்குற சம்பளத்துக்கு அவங்க உங்க இடத்துக்கு போய் வேலை பாருங்க, போங்க. சார் 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 மரமர பேனா கொடுங்க. ஆண்டவரே, இது என்னங்க கையில கட்டு போட்டுருக்கீங்க? அது கிளாஸ் குத்தி கிழிஞ்சிருச்சு, அதான் பேனா கொடுங்க. பாத்தியா மயில, எந்த கையால உன்னை அடிச்சாரோ அதே கையில கட்டு போட்டுட்டு வந்திருக்காரு. நல்லவங்களுக்கு அநியாயம் நடந்தா சாமி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அவர் செஞ்ச தப்புக்கு சாமி சரியான தண்டனை கொடுத்துருச்சு பாரு. அப்படியெல்லாம் பேசாதீங்க அக்கா, சங்கடமா இருக்கு. நேத்து எக்ஸ் மினிஸ்டரோட வீட்டுல நடந்த விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மாதிரி எப்பவுமே நம்மளால வெறப்பா இருக்க முடியாது மயிலு. சமயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சும் நெளிஞ்சும் தான் போய் ஆகணும். தன்மானம் கௌரவம் எல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலையும் அதை காப்பாற்றணும்னு நினைச்சா நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியாது. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை பத்தி யோசிக்காம கடந்து போறவன் தான் புத்திசாலி. அந்த மயில் வாகன இப்ப பதவியில இல்லாம இருக்கலாம், அதிகாரத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா ஆட்சி மாறிட்டா பதவி அதிகாரம் எல்லாமே அவங்ககிட்ட வந்துடும். அன்னைக்கு அவன் இதை விட அதிகமா தான் உன்னை அவமானப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். இன்னைக்காவது முடியாதுன்னு உன்னால சொல்லிட முடியும், ஆனா அன்னைக்கு அவன் பேச்ச உன்னால மீறவே முடியாது. அவன் சொல்றத நீ செஞ்சுதான் மயில் ஆகணும். அப்போ நீ பெருசா அவமானப்படுறதுக்கு பதிலா யாரோ ஒரு முடியாதவனுக்கு செய்யறதா நினைச்சு அவனுக்கு நீ கொடை பிடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு உன் முடிவுல நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்துட்டிய. ஏற்கனவே அந்த ஆளுக்கு உன் மேல பயங்கர கோபம், அதோட இந்த கோபமும் சேர்ந்துருச்சுன்னா அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவானோன்னு தான் எனக்கு பயமாயிடுச்சு. அதனாலதான் நான் என்னையும் மீறி உன்னை அடிச்சிட்டேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நான் நேத்தே அதை மறந்துட்டேன் சார். உங்களுக்கு என் அப்பா வயசு இருக்கும். அப்பா அடிச்சா யாரும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உரிமையில அடிச்சிட்டாருன்னு தான் நினைப்பாங்க. நானுமே அதை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் சார். மயிலே,
அப்பா அடிச்சதா தான் நினைச்சுக்கிறேன் நீ நாசுக்கா சொல்லிட்ட. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தகப்பனா தான் நான் இதை செஞ்சேன்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்க முடியுதே தவிர வெளியில யாருக்கிட்டையுமே என்னால சொல்ல முடியலம்மா. அந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினாதான் அவனுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகும். அப்படி அவனோட சந்தேகம் போனாதான் அவங்கிட்ட இருந்து உன்னை என்னால காப்பாற்ற முடியும். அதனாலதான் உன்னை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. சார் மயிலு, என்னாச்சு சார்? நீ வருத்தப்பட்டுருவியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டியே. ஒரு போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும். மயிலு சார், இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. இந்த ஃபைல் எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வா. ஓகே சார். ஆண்டவர் அடிச்சதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு. அப்பா அடிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன்னு உதயமணி சொல்றா. இவங்களுக்குள்ள இருக்கிற கணக்கு வழக்கு குழப்பமாவே இருக்கு. இந்த 2 கணக்கும் எப்ப செட்டில் ஆகும் விட தெரியும் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன மயில, பிஸியா? பேசலாமா? பேசலாம் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. பெருசா விஷயம்லாம் எதுவும் இல்ல மயில. இங்க வந்த உடனே உன் ஞாபகம் வந்தது. அதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சா, அதான் கால் பண்ணேன். வேலை செய்யற இடத்துல நம்ம செய்யற வேலை மேலதான் கவனமா இருக்கணும் சார். கண்டதையும் அங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. மயில, நான் கண்டதையெல்லாம் யோசிக்கலையே மயில. என்னோட பொண்டாட்டிய பத்தி தானே யோசிக்கிறேன். வேலைன்னு வந்துட்டா யார பத்தியும் யோசிக்க கூடாது சார். செய்யற வேலையில தான் நம்ம சின்சியரா இருக்கணும். ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியலையே மயில. இந்த சைட்ல நான் எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னோட ஃபேஸ் தான் தெரியுது. அப்புறம் எப்படி மயில நான் உன்னை நினைக்காம இருக்க முடியும்? ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே போய் ஒரு டாக்டரை பாருங்க. மயில, இந்த பிரச்சனைக்கான மருந்து ஒரே ஒரு டாக்டர் கையில தான் இருக்கு. அந்த டாக்டரோட பேரு மயிலு. வேணா ஒண்ணு பண்ணு, அவங்களை இங்க வர சொல்லு. ஆல் ப்ராப்ளம்ஸ் அதோட சால்வ் ஆயிடும். வில்லங்கமே அங்கதான் ஆரம்பிக்க போகுது சார். புதுசா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. ஒழுங்கா வேலையை செஞ்சு அங்க நல்ல பேரை வாங்க பாருங்க. இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் முதல்ல விட்டுருங்க. என்ன மயிலு, அதுக்குள்ள கட் பண்ற மாதிரி பேசுற? வேலை இருக்கு சார். சார், நீங்க இப்ப சைட்லயா இருக்கீங்க? ஆமா, சைட்ல தான் இருக்கேன். ஏன்? சைட்ல இருக்கிறப்போ தலைக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்களே, அத போட்டுக்கிட்டு தானே வேலை செய்றீங்க. சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அங்க கரெக்டா தானே இருக்கு? அதெல்லாம் நீங்க பத்திரமா ஃபாலோ பண்றீங்கல்ல? மயிலு, இந்த அக்கறைக்கு பேர் தான் காதல் மைடியர் பொண்டாட்டி. நான் எதையோ பேசினாலும் நீ என்ன நல்லா யோசிச்சு இந்த கேள்வியை கேட்கிற பாத்தியா? இதுதான் மயிலு உண்மையான அன்புங்கிறது. அப்புறம் ஏன் மயிலு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாத மாதிரி நடிக்கிற? இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் சார் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? மயிலு, உடனே பறக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது வெறும் ஃப்ரெண்ட்லியான அக்கறை தான். இல்ல மயிலு, இதுதான் மயிலு ஒரு பொண்டாட்டியோட அக்கறை. வேற யாருக்காவது இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுச்சா? உனக்கு மட்டும் இந்த மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கெல்லாம் என்ன மயில அர்த்தம்? புருஷன் பாதுகாப்பா இருக்கணுமேன்னு சொல்லி நீ துடிக்கிற, அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நீ நினைக்கிற. ஒரு பொண்டாட்டியோட மனசால மட்டும்தான் இப்படி எல்லாம் தவிக்க முடியும். நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க சார். மயில, இதுதான் நிஜம்னு சொல்லிட்டு உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நடிக்கிற டியர் பொண்டாட்டி. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இங்க பொறுப்பான வேலையில வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு கை கொடுத்து விஷ் பண்ணதோட உன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீ விட்டுட்ட. ஆனா அட்லீஸ்ட் என் பொண்டாட்டி இன்னைக்காவது என்ன ஸ்பெஷலா கவனிப்பாளான்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
புதமணி சார் ஆண்டவர் ஃபைல கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் சொன்ன வேலையை செய்யாம போன்ல கதையா பேசிட்டு இருக்க. ஆண்டவர் வந்து சத்தம் போட்டாதான் போவியா? சார் இல்ல சார், இப்பதான் எல்லா ஃபைல்ஸையும் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லா ஃபைல்ஸும் கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் கொடுத்துறேன் சார். ஹலோ சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. வச்சிடுறேன். சார், நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே சார். சாரி சார், இதை எடுத்து வச்சிடுறேன். மயிலு, பேப்பர் எதுவும் மிஸ் ஆகாம பத்திரமா எடுத்து வை எல்லாத்தையும். மயிலு, அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்கவுண்டர்ல அந்த ரவுடி பசங்களை சுட்டு கொண்டா நீ யார்ட்டையும் சொல்லியே. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் சார். ஏன் மயிலு, நான் தான் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் ஏன் நீ உங்க அம்மாட்ட சொன்ன? நீங்க எனக்கு நல்லது செய்றீங்கன்னு அம்மாக்கு தெரியணும்லப்பா. மயிலு, சார், அம்மா கிட்ட ஏன் சொன்னேன்னு கேட்டேன். அம்மா கிட்ட மட்டுமாவது சொல்லணும்னு தோணுச்சு சார். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நன்றி சொல்ல சொன்னாங்க சார். கண்டிப்பா உங்க அம்மா நன்றி சொல்லியிருக்க மாட்டா மயிலு. எத்தனை தடவை நான் உன்னை காப்பாத்தினாலும் பெத்த பொண்ணை கொல்ல சொன்ன பாவத்தை போக்க முடியாதுன்னு அவ கண்டிப்பா நினைச்சிருப்பான். இப்போ உங்களுக்கு சாதாரணமா தெரியுற இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பரபரப்பான ஒரு ஏரியாவா மாறப்போகுது சார். இந்த சைட்டுக்கு பின்னாலதான் பைபாஸ் ரோடே வருது. இன்னொரு 2-3 வருஷம் தான் சார். அதுக்குள்ள இந்த மால்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தியேட்டர்ஸ், ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த இடமே வேற மாதிரி ஆயிடும் சார். நீங்க பாருங்க, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண பார்த்தாலும் சரி, இல்ல நீங்களே வந்து இங்க இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இந்த சைட்ல நீங்க வீடு வாங்குறது உங்களுக்கு லாபகரமான முடிவா இருக்கும் சார். எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கணும். ஹாலோ பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் இப்பவே கிளம்புறேன். சார் இல்ல சார், ஹாலோ பிளாக்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. நீங்களே சுத்தி பாருங்களேன், எல்லாமே செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும்தான். எங்க கம்பெனியோட முக்கியமான பாலிசியே சைட்டோட மெட்டீரியல்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்க கூடாதுங்கிறது தான். ஓகே சார், எனக்கு திருப்தியா தான் இருக்கு. என் ஒய்ஃபையும் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அவங்களுக்கும் ஓகேன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். கண்டிப்பா சார், நீங்க மேடத்தை ஒரு நாள் கூட்டிட்டு வந்து காமிங்க. நிச்சயமா அவங்களுக்கு இந்த சைட் பிடிக்கும். வரேன் சார். ஐயோ, ஒரு படுபாவிய செயினை பறிச்சுட்டு போயிட்டாயா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். எவனோ திருட்டு பசங்க என் கழுத்துல இருக்க செயினை அறுத்துட்டு போயிட்டானுங்க சார். செயின் அறுத்தப்போ என் கழுத்துல காயம் ஆயிடுச்சு சார். மயிலு, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். மா, நீங்க இப்படி வந்து உட்காருங்க. பரமத என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா கேட்டு எழுதுங்க. வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. எடுமா தண்ணி. இங்க உட்காருமா. 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 தண்ணி விடுமா. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க.